ஆக்ரா வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம். யாரும் நம்பி இந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இது ரொம்ப கேவலமா. தாஜ்மஹால் கக்கூஸ் கூட நல்லா இருக்கும். சுத்திட்டு போறதுக்கே 3 மணி நேரம் டிராபிக் ஆகுது அப்படிங்கிறாரு. தலைவன் மட்டும் வந்துருந்தா இதே ஃப்ரேம்ல வச்சு அவனை செதற விட்டுருப்பேன். இல்ல நான் சொல்றேன், லவ் சீன்லாம் எடுப்பாங்கல்ல அது மாதிரி எடுத்துருக்கோம். நான் தாஜ்மஹால்ல படம் பார்த்திருக்கியா? அதுல ஒரு சீன்ல இப்படி தாஜ்மஹால் வச்சு ஒரு இது இருக்குல்ல, அந்த பாட்டே இங்க ரீமேக் பண்ணிருப்பேன். ஏன்டா நீ தருவன? அவர் கூட வெளில வந்து 50 ரூபா அதை வாங்கியிருப்பேன். நான் அதை வாங்கி இந்த இடத்துல இப்படி நிற்க வச்சு அதை ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். வேற லெவலில் பண்ணியிருக்கேன். அதை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை ஹரிஸ் ப்ரோட்ட கொடுத்து அதை எடிட் பண்ணி எனக்கு அப்படியே அந்த தாஜ்மஹால் ஃபீல் வேணும்னு சொல்லியிருக்கேன். செஞ்சுட்டா போச்சு. போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் இந்த எஃபெக்டை எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுருக்கீங்க. அதுவும் மொபைலில் ஈஸியாக பண்ணலாம். பாருங்க, நல்லா இருக்கும். என்ன என்ன எழவியாது நினைச்சுக்கிட்டாரு வச்சிருக்கிறது எப்படி வச்சிருக்கிறது. இத பாருங்க, என்னங்க இது மூஞ்சி இப்படி ஒரு மூஞ்சா இருக்கு. தம்பி முருகேசா இந்த பார் அண்ணனை பாருப்பா. இல்ல ஆக்சுவலி அவர் என்ன சொன்னாரு வரப்ப, இங்க வந்ததுல இருந்து யாரு போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கா? ஏன் ப்ரோ இப்படி இருக்கீங்க? ஐயோ பாருங்க, ஒக்கா மக்கா சார் உராலே பேதியில போவான். அது என் பொண்டாட்டில உள்ள போகணும்னா 250 டிக்கெட் எடுத்து தான் உள்ள போக முடியும். இந்த இது எதுக்குன்னா அந்த இடம் பிளேஸ் வந்து அழுக்காயிடக்கூடாதுனால நீட்டாக வச்சுக்கிறதுனால இந்த கவர் வாங்க சொல்றாங்க. அது வெளிலே வாங்கிக்கலாமா உள்ளே வாங்கிக்கலாம். உள்ள போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம். நீங்க இந்த கவர் வந்துட்டு வெளியில வாங்கினீங்க அப்படின்னா இந்த கவரு 10 ரூபா தான். உள்ள வந்து வாங்கினீங்கன்னா 40 ரூபா. ஸோ என்ன கேட்டால் வெளில வாங்குறது தான் பெஸ்ட்டு. இந்த கவரை வந்துட்டு நீங்கள் வந்து வெறும் செப்பல் மூலமாவே போட்டுக்கலாம். A few moments later. தாஜ்மஹாலை இன்னும் ஜூம்ல போய் பார்க்க போறோமே. அதாலேயே கேட்டுட்டு இருந்த 4 தூரத்துல பார்த்த வருமா அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. उसको देखने के बाद मेरे फुल बॉडी में झंझनाहट हो रहा है. ஆக்சுவலி தாஜ்மஹால் உள்ள வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து நேரில் பார்த்துட்டோம். ஆனால் என்னமோ தெரியல, நீங்களும் இன்னைக்கு வீடியோவில் தான் பார்க்குறீங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இதான் தாஜ்மஹாலா? இதான் ஆக்சுவலி அந்த மும்தாஜ் அவங்களோட கல்லறை. மும்தாஜ் இருக்காங்களா, ஸோ அவங்க கல்லறை தான். உள்ளுக்குள்ள உண்மையிலே பயங்கரமா தான் இருக்கு. வீடியோ இங்கே அலோட் கிடையாது. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து தரேன். இதுதான் அவங்களோட கல்லறை. தயவு செஞ்சு யாராவது வந்து உள்ள வந்து பார்க்காம போவீங்க, வந்து பார்த்துட்டு போங்க. அண்டர் கிரவுண்டு போறோம். அண்டர் கிரவுண்டா? என்ன சொல்றேன்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள போய் ஃபுல்லா பார்த்துட்டு வந்துட்டோம். ஷாஜகான் அப்புறம் வந்துட்டு மும்தாஜ் 2 பேருடைய இது இங்கதான் வந்துட்டு அவங்க வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரோட இதுவுமே நம்ம பார்த்துட்டோம். என்ன ஒண்ணுன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டு வீடியோ எடுக்கிறது வந்து அலோடு கிடையாது. ஆக்சுவலா அது வந்துட்டு ஒரு புனிதமான ஒரு இடம் தான். 2 பேரோட இது உள்ள இருக்கிறதுனால அது வெளில யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா உள்ள வந்து வீடியோ அலோடு இல்லை, அதனால வீடியோ எடுக்க முடியல. நான் என்ன ஒண்ணு சொல்றேன்னா, இதெல்லாம் உலக அதிசயத்துல ஒண்ணு. கண்டிப்பா நம்ம கூட உள்ள பசங்களும் வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஏன்னா உள்ள சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நல்ல அந்த காலத்திலே வந்து நல்லா ஒரு பிரம்மாண்டமா அழகா நீட்டா கட்டியிருக்காங்க. இந்த நதிக்கும் தாஜ்மஹாலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. என்ன ரீசன்னா, இந்த தாஜ்மஹாலை கட்டுறப்ப இந்த நதி மூலியமா தான் நிறைய பொருட்கள் எடுத்துட்டு வந்து இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லா வந்துட்டு இந்த கற்களால, அந்த பளிங்கு கற்கள் அந்த மாதிரி சொல்றாங்க, அந்த கற்களால கட்டியிருக்காங்க. ஆனா இது இப்ப நான் சொல்லணும்ல, நிறைய பேர் வந்து தாஜ்மஹாலை பத்தி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. என்னோட நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன தெரிகிறது? நான் இங்க வந்திருக்கனால இது எனக்கு தெரிஞ்ச இதை வச்சு நான் சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தாஜ்மஹால் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு புக்ல பாத்திருக்கேன், அப்புறம் இந்த சொட்ட சொட்ட பாட்டுல பாத்திருக்கேன். நீ எதெல்லாம் அவளை பாத்துருக்க? டீத்தூள் டப்பா, டீத்தூள் டப்பால நோட்ல பாத்திருக்கேன். நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? நோட்ல இந்த மாதிரி நம்ம வந்து நோட்டுனா காசு. காசு இல்ல, தாஜ்மஹால் இருக்கா? தாஜ்மஹால் இருக்குமே, சொல்லிக்க வேண்டியதா? என்னடா ஏ நல்ல வேலை இந்த பூரா இந்த பாக்கு போடுவாங்க இந்திக்காரங்க, அவங்க உள்ள விடல விட்டுருந்தாங்கன்னா இது ஃபுல்லா இந்த பேரும் இந்த கலரையே மாத்திருப்பாங்க. ஒரே அந்த இருக்கு பாருங்க ஒரு பில்டிங்,
அவங்க பாக்கு துப்புற கலர் தான் அந்த பில்டிங். அந்த கலருக்கு இந்த ஒயிட் கலரை மாத்திருப்பாங்க. அதனாலதான் மேக்சிமம் இவங்க எடுத்து பெயிண்டே அடிக்காம வச்சிருக்காங்க. வேற ஏதாவது ஒரு கலர் அடிச்சாங்க கண்டிப்பா இவங்க பாக்கிறதுக்கு இந்த இடத்த அசிங்கம் கொடுத்துருப்பாங்க. மிலிட்ரி துப்பாக்கியோட இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்க அம்மாக்கு தான் வந்து தாஜ்மஹால் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எங்க அம்மாவை கூப்பிட்டு வர முடியல. எங்க அம்மா பாருங்க வீடியோ காலில் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எல்லாம் கூட்டமா இருக்கு காலையிலயும். வெயில்லாம் இருக்குமா அதிகம் தான். தாஜ்மஹால் பார்த்துட்டு தாஜ்மஹால் பாத்துட்டியா எப்படி இருக்கு? தாஜ்மஹால் ஆமாமா தாஜ்மஹால் காட்டணும்னு சொன்னீல, காட்டிட்டேன். இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்க கூடாது தாஜ்மஹால் கூட்டு போடலாம். அழகா வீட்டுல இருந்தே உனக்கு தாஜ்மஹால் காட்டிட்டோமா. அத்தாவையும் கூட்டு வேணா காமிச்சிருதா தாஜ்மஹால். அதெல்லாம் உள்ள இருக்கு. நான் வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோக்கு அதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கோம். உண்மையில இந்த ஸ்கூல் புக்ல பாக்குற மாதிரி இதுல படத்துல பாக்குற மாதிரி தான் இருக்கு. உள்ளலாம் போனோம். உள்ள போட்டோ வீடியோக்கு அலோடு கிடையாது. நல்லா இருக்கு சூப்பரா தானே இருக்கு. அம்மா எல்லாத்திலும் கேக்குது டெல்லியில நம்ம ஊர் காசு தானா இல்ல அங்க வெளிநாட்டு காசாலும் கேக்குதாவா? இந்தியால தான் இருக்கும், நம்ம ஊர் காசு தான் இருக்கேன். பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அவன் சொன்ன மாதிரி ஏதாவது பொண்ணுகிட்ட கடலை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். எனக்கு வேலையே கடலை போடுறதுதான். இவங்கிட்ட வறுத்த கடலை, பொரிச்ச கடலை, அவிச்ச கடலை, இந்த மாதிரி நிறைய 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 கடலை இவன்கிட்ட இருக்கும். விதவிதமா கடலை வச்சிருப்பான். கடலை போட்டுக்கிட்டே இருப்பான். எந்த பொண்ணையும் விட மாட்டான். பேசிக்கிட்டே இருப்பான். அங்க பாருங்க, எனக்கு வேலையே இதான். எங்க வந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, தாஜ்மஹால் எப்படி வந்து ஷாஜகான் வந்து மும்தாஜுக்கு ஒரு தாஜ்மஹாலை கட்டியிருக்காரோ அந்த மாதிரி இவன் வந்து இவனோட தாஜுக்கு கட்ட பாக்குறான். ஏன்டா இப்படி இருக்கீங்க நீங்க? இது யாரு? இது வேறையா? ஐயோ சீக்கிரட்டா எத்தனடா வச்சிருக்க? ஏய் ஐயோ என்னங்க இவன்? ஐயோ இவன் சரியில்லைங்க. இவன் என்ன இத்தனை பேர் வச்சிருக்கான்? ஏய் எவ்வளவு பேர் அவன்கிட்ட இருக்காங்க? ஏய் பாருங்க, தாஜ்மஹால்னு கடலை போடுறான். மக்க ஆசிப்பே, நீ வராதாண்டா உன்னே ஒண்ணு செஞ்சுட்டா போச்சு. வந்தது ட்ரிப்புக்கு 4 பேர் தான். நானு, அண்ணன், தம்பி, இன்ஃபன்ட் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஆளை பார்த்துட்டான். எந்த பொண்ணை பார்த்தா என்னன்னு தெரியல. நான் வந்து உலகத்தை ரசிக்க போறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். போய் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்ல யார்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான்னு தெரியல. போய் பார்ப்போம். எங்க ஏதாவது இந்த மாதிரி ட்ரிப்புக்கு ஒரு சில பேர் வருவாங்க, நல்லாதான் வருவாங்க, நல்லாதான் நம்ம கூட இருப்பாங்க. திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்தோன்னா காண போயிடுங்க. அதுல ஒருத்தன் இந்த இவன் ஒருத்தங்க பாத்துக்கிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி அவங்க கடலை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கடலை போடுறது எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. கடலை போட்டுக்கிட்டே இருக்கான் இவன். ஏன்டா அப்படி இருக்க நீ? இங்க பாரு, போயிட்டு அடிடி, அங்கிட்டு அடிடி, இங்கிட்டு அடிடின்னு போட்டு அனத்துறாங்க. இன்னும் ஒருத்தவன் இதே மாதிரி செட் பண்றதுக்காக ஓடி இருக்காங்க. அதெல்லாம் எங்க போனாலே தெரியல. அவன் இந்திக்கார பொண்ணை பார்த்தானா இல்ல பீகாரி அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை கியா கித்தனா. அப்படி அந்த கியா கித்தனான்னு கேட்டு அவன் எங்க அடி வாங்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா அந்த விதத்துல இவன் எவ்வளவு மேலு. இவன் கிட்ட இருக்கிறத வச்சு ஓட்ட பாக்குறான். சொல்லுங்க. எங்கண்ணா இருக்கீங்க? எங்க உட்கார்ந்து இருக்க? என்ன பொண்ணு குரல் கேக்குது? எங்க 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 வெள்ளை சட்டை போட்டுக்காருல அங்க இருக்காரு. அந்த இருக்காரு. போயிட்டானா கரெக்டா அதான் என்ட்ரன்ஸ், தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ் உள்ள வருது. அந்த இடத்துலதான் நிறைய பொண்ணு வரும். இங்கெல்லாம் நின்றா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க போய் நிக்கிறான். ப்ரோ பாத்தீங்கன்னா வாரணமாயிரம் ஒரு சீன் பண்ணாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நான் ஒரு சீன் பண்ணியே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அசல் கோளாரோட ப்ரோவோட பாட்டு தான். அதை பண்ணலான் இருக்கோம். இது வரைக்கும் வந்து போலீஸ்கிட்ட தான் நம்ம வந்து அடி வாங்க போனோம். இது வந்து மிலிட்ரி கிட்ட வாங்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா நம்ம தாஜ்மஹால்லாம் பார்த்து முடிச்சாச்சு.
நாங்கள் எல்லாமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஒரு நல்லா சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டு நாங்கள் ஆக்சுவலாக டெல்லி போகிறோம். டெல்லியில் போய் நம்ம இன்னொரு ஒரு இடம் இருக்கு, இந்தியா கேட்டு போய் பார்க்கணும். அதையும் போய் பார்ப்போம். பார்த்துட்டு டெல்லியோட மார்க்கெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சுற்றி காமிக்கிறோம். இதுக்கப்புறம் ஆக்ராவோட விழாக்கு இத்துடன் முடிஞ்சது. கடலைன்னா கடலை, இவ கரிச காட்டு கடலை. கடலை கடலை கடலை, இவன் நல்ல நல்ல கடலை. காலத்துக்கு போன் எடுத்து வச்சு அம்மு 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 அம்மு. இந்த ஆளு என்னடா திரும்ப இதே ரூட்ல வந்து திரும்ப இதே ரூட்ல கொண்டு போய் நாங்க ரூம் போறப்போ இல்லையா, ஆனா இவன் கடலையை மட்டும் விட மாட்டாங்க. கடலை போட்டுக்கிட்டே இருக்காங்க.